வாக்களித்து வருகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த ஒரு அச்சம் இல்லாம கூசாம மேடைக்கு போனோன்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்க? படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவேன். படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரணும்னா அவங்க எப்போ கொண்டு வந்திருக்கலாம், முதலமைச்சராக ஆனா உடனே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படி பண்ணல. பதிலாக என்ன பண்ணாங்க? தெருக்கு தெரு டாஸ்மாக் கடைகள் திறந்து வச்சுட்டாங்க. 2011 இருந்து 2016 இந்த 5 வருடத்தில் டாஸ்மாக் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வருஷத்துக்கு 1000 டாஸ்மாக் கடைகள் திறந்து வச்சிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 1000 அப்படின்னா கடந்த 5 வருடத்தில் 5000 டாஸ்மாக் கடைகள் தமிழகத்தில் வந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்களுக்கு 380 ரூபாய்க்கான ஒரு டப்பா சைனா போன் கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து இந்த 5 வருஷ காலத்துல நான் 3 லட்சம் ரூபாய் வாங்கிடுவேன்னு நினைக்கிறாங்க. அந்த 3 லட்சம் ரூபாய் இந்த 5 வருஷ காலத்துல உங்களுடைய பணம், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், உங்களை சந்திக்காத, உங்களை பத்தி சிந்திக்காத ஒரு பிரதிநிதி உங்களுக்கு வேணுமா? இல்ல 92 வயதுலயும் இன்னி வரைக்கும் மக்கள் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் உங்களுக்கு வேணுமா? முடிவு உங்க கையில இருக்கு. வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்றதுக்காக தன்மானம் வேணும், வாழ்றதுக்காக கையில ஒரு சக்தி வேணும், வாழ்றதுக்காக மரியாதை வேணும். இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா வரும் 16ஆம் தேதி கை சின்னத்துல இருக்கிற நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் பாய் சுப்பிரமணியம் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்களித்து ஜெயிக்க வைங்க.